வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம்ல இவ்வளவு சக்சஸ் பண்ணாரு. அவர் நல்ல விஷயம் பண்ணாரா, கெட்ட விஷயம் பண்ணாரா, என்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த பார்க்காம அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு அண்ட் எப்படி வந்து சக்சஸ் பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணதுனால சக்சஸ் ஆனாரு அப்படின்றத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து திவாகர் பிபிடி, டாக்டர் திவாகர். இவரு ஒரு கோலை வச்சிருக்காரு, எப்படியான ஆக்டர் ஆகணும், சினிமாவில் வந்து மிகப்பெரிய சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நிறைய ஆக்டிங் விஷயத்துல வந்து சின்ன வயசுல இருந்து டேலண்ட் இருக்கு. பட் ஆனா ஒரு இன்கம் வேணும் ஃபேமிலிக்கு, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ஃபார்மேட்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு நார்மல் பீப்புளெலாம் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் படிச்சிருக்காரு. அண்ட் டாக்டர்ல வந்து பிசியோதெரபிஸ்டா ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்டா அந்த பிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரி மூலமாவே போயிட்டு இருக்காரு. அண்ட் திடீர்னு அந்த ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தி அகெயின் வந்து நான் வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்டிங் ஒரு இனோவேஷன்ஸ் ஆக்டிங்கோட விஷயத்த வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து பண்ணிட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அவருக்கு வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து ஃபாலோ பண்றாரு, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண அப்படின்னா, மக்களை நம்மள கிரிட்டிசம் பண்ணா வளரலாம் அப்படின்ற மாதிரி. சோஷியல் மீடியால வந்து ஒரு சில 7 பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கிரிட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம். அதை கிரிட்டிசைஸ் பண்ணியே வளர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. கிரிட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து மக்கள் நம்மளுக்கு ஒரு கிரிட்டிசம் பண்ணாங்க, இவன் என்னடா இவன் இப்படிலாம் இருக்கானே அப்படின்ற மாதிரி எனக்கு வளர முடியல, வைத்தறிச்சல் அவர் சொல்லுவாரு. பட் ஆனா உண்மையா சொல்லப்போனா சிமிலரா அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க, நம்மளால இவ்வளவு ப்ரொஃபஷனலா நம்ம கண்டென்ட் போடுறோமே, இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, பட் நம்மளால முடியலையேடா, இவன சிம்பிளா வந்து பண்ணிட்டு போறானே, அவனால எப்படி ரன் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன் நம்மளால வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு அப்படின்னா கிரிட்டிசம் தான். அது கிரிட்டிசம் தான் அந்த ஒரு மனுஷனை வளர்த்து வச்சிருக்கே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்படி அவர் வந்து என்ன சொல்ல வராரு, என்ன வந்து அவரோட பாசிட்டிவான விஷயத்துல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு லைஃப்ல ஃபாலோ பண்ணாரு அண்ட் ஒரு வெதர் அந்த மனுஷன் தப்பா இருக்குனா கரெக்டா இருக்குனா அது அதை வச்சு பார்க்காம அவரோட லைஃப்ல இருந்து ஒரு லேர்னிங்ஸை நம்ம சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே சினிமாக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. சினிமாக்கு போறதுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஹைவான ஒரு நல்ல ஒரு சக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஹை பிரேஸ் தான் சொல்லலாம். அது மீடியால வந்தா எல்லாமே சக்சஸ் பண்ணிடலாம், நல்ல ஒரு ப்ரொஃபஷன் சொல்லலாம். அது அந்த ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து அந்த மாதிரி சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து வில்லேஜ் சைட்லயும் சரி, நிறைய பீப்புள் வந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல இருந்து டயர் 1 சிட்டிஸ் வந்து சென்னைக்கு போறாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பீப்புள் வந்து சக்சஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஹியூஜ் காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல போகும்போது ஒரு 20 to 30 இயர்ஸ்ல வந்து எல்லாமே வந்து நார்மலான ஒரு சினிமால அடிமட்ட ஜாப்ல இருக்கிறதாகட்டும், நிறைய விஷயங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணி தினம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கு சினிமான்ற ஒரு சக்சஸ் பண்றது. அப்படி இந்த டைம்ல ஒரு ரீசெண்டா கோவிட்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ஒரு எல்லாருக்குமே ஈஸியான மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சினிமான்றது ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டு. அதுல வந்து சக்சஸ் ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப டஃபா 0.01% கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டஃப்பான ஒரு விஷயத்துல இருக்குது. ஒரு 1000 பேர் போறாங்க அப்படின்னா அதுல ஒரு 2 3 பேர் தான் சக்சஸ் பண்றாங்களே தவிர்த்து மிச்சம் 997 பேர் வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நிறைய ரிசர்ச் சொல்றது வந்து சினிமான்றது சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு அதர் ஃபீல்டு. நீட்டுக்கு ஆகட்டும், நிறைய விஷயங்கள் ஆகட்டும், தற்கொலை செஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் சக்சஸ் ரேட் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு சினிமான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா எதுக்கு போகணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அது கொடுக்குற விஷயங்கள் அதுக்கு கொடுக்குற மரியாதை ஆகட்டும், அது கொடுக்குற இன்ஃபுளுயன்ஸ் ஆகட்டும். அந்த இன்ஃபுளுயன்ஸுக்காக பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா அப்படின்னா நெவர் கிவ் அப் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்கலா வந்து நான் எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது நான் பண்ணணும், இங்க வந்ததுக்கான காரணம் சினிமா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க கம்ப்ளீட்டா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிடாதா, நாளைக்கு கிடைச்சிடாதா, எனக்கு இன்னைக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குமோ, நாளைக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குமோ, நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சு கம்ப்ளீட்டா போறது. இதனால வந்து சினிமா வந்து இது பண்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். இதனால வந்து நிறைய பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே அவர் கணிச்சிட்டாரு. கணிச்சதுனால வந்து சினிமா அப்படின்ற மாதிரி மெத்தட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போகாம டாக்டர் அவர் எப்படி வந்து ஹை ஹீல்டான ப்ரொஃபஷன்ஸை சூஸ் பண்ணாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து என்னோட லைஃபுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு சினிமால வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெச்சான இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்ட பிறகுதான் சினிமாக்குள்ள போறாரே தவிர்த்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சினிமாக்குள்ள போயிட்டு அதுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகுறதோ அந்த மாதிரி விஷயத்த எதுவுமே பண்றது இல்ல. ஹை ஹீல்டான இன்கம் வந்து டாக்டர் வாங்கிட்ட பிறகு, ஒரு பட்டம் வாங்கிட்ட பிறகு, ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்ட பிறகு அது ஒரு இன்கம் வந்து ஸ்டேபிளான இன்கம் வந்து ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம
ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு பெர்சன் அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரி வந்து ஒரு மனுஷனா வாழ்ந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து மீடியாக்குள்ள வராரு. மீடியாக்குள்ள வர்றது 2 விஷயம் தான் பாக்குறாரு. ஒண்ணு வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து ஹை ப்ராஃபிட், ஹை இன்கம் எனக்கு பண்ணணும். ஹையான ஒரு சக்சஸ் ரேட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறாரு. ஹையான சக்சஸ் ரேட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயத்துல அச்சீவ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் கிரிட்டிசம் மூலமா வளரலாம். ஒரு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து வளரலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்து நினைச்சு ஒரு பண்ணுவாங்க. கிரேசியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றாரு. ஆனா அந்த சக்சஸ் ரேட் அதிகமா கொண்டது. பட் ஆனா உண்மையா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹை ப்ரொஃபஷனலா தான் இருக்கும். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா லைக் வந்து ஆக்டிங்லாச்சோ நிறைய விஷயங்கள வந்து எப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஆக்டிங் எப்படி குடுக்க முடியுமோ, அந்த விஷயத்த குடுப்பார். சிவாஜி ஆகட்டும், இந்த விஷயத்த எப்படி குடுத்திருந்திருக்காரு அப்படின்னா, பேக்ரவுண்ட் இந்த மாரிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல நார்மல் பீப்பிள்க்கு வந்து திங்க் பண்ண முடியாது. பட் ஆனா சினிமாவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு திங்க் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தனால தான் முடிஞ்சுச்சு. அண்ட் பட் பேக்கப்ல ஒரு சினிமால தோத்தாலுமே எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் வந்து கை குடுக்கும் அப்படின்ற மாரி மைண்ட் செட் இருக்காரு. ப்ராப்ளம் கிடையாதுன்ட்டு. இந்த மாரி விஷயத்த வந்து பேக்கப் ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃபேமிலி தவிர்த்து அப்படி ஃபேமிலி தவிர்த்துச்சு அப்படின்னா, அந்த கூட இருக்கவங்க நல்லாவே இருக்க முடியும். ஒரு எல்லாருமே வந்து ஹை ஹீல்டு இன்கம் சினிமாவ பார்த்துட்டு நெறைய சக்சஸ் ரேட் இருக்கு. வெளிய இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு அப்படின்னு நெனைச்சு உள்ள போவாங்க. பட் ஆனா சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த சக்சஸ் ரேட்ட வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, இவர மாரி வந்து ஆல்ரெடி ஒரு இன்கம் உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட குரோத் ரேட் அதிகமாகும். குரோத் ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பண்ண முடியும். யூடியூப்ல இன்கம் ஜெனரேட் பண்ணி யூடியூப்ல வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி மேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்க நீங்க பண்ண முடியும். இதுக்கப்புறமா ஆஃப்டர் கோவிட்ல உங்களால பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சு நெறைய பீப்பிள் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணி ஒரு படிக்கும்போது ஆகட்டும், நெறைய ஒரு சாதாரண இன்கம் பண்ணிட்டு இருக்கும்போதாகட்டும், நார்மலா பார்த்தா டிராகன் பட அ ஹீரோவாகட்டும், அவருமே சொல்லியிருப்பாரு. நான் வந்து இந்த மாரி ஆல்ரெடி ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருந்திருந்து தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாரி வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு இன்கம் ஸ்டேபிலிட்டிய வச்சுட்ட பிறகு தான் நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியுமே தவிர்த்து, இன்கம் ஸ்டேபிளா இல்லாதப்பவே வந்து வின் பண்றது கஷ்டம். சினிமால எஸ்பெஷலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. அண்ட் அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பண்ண முடியும். இவரோட விஷயத்துலேருந்து இந்த விஷயத்த கத்துக்கலாம்.